வணக்கம் நண்பர்களே. நம்ம முந்தைய வீடியோஸில் ஒரு 3 நோட்டை மெயினாக பார்த்துருந்தோம். செமி பிரீம், மினிம் அண்ட் கிராச்சட். இப்போ அடுத்து இருக்கிற 3 நோட்ஸும் அதனுடைய ரிலேட்டிவ் ரெஸ்ட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருக்கோம் பற்றி. இதுக்கு அடுத்தது செமி குவாவர். அடுத்து டெமி செமி குவாவர்ஸ். குவாவர் சிங்கிள் ஃபிளாக் இருக்கும், செமி குவாவர் டபுள் ஃபிளாக் இருக்கும், டெமி செமி குவாவர் ட்ரிபிள் ஃபிளாக் இருக்கும். இதனுடைய கரஸ்பாண்டிங் ரெஸ்ட் ஒரு Y மாதிரி போட்டுக்கலாம். இங்கே 2 கர்வ் போடுறோம். இதில் 3 ரெஸ்டோட அந்த கர்வ் எல்லாமே லெஃப்ட் சைடு ஆட் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர்ஸ் half one are 8th நோட் சொல்றோம். இது அதெல்லாம் பார்த்து செமி குவாவர் 16th நோட். அடுத்து 32nd நோட்ஸ். ஒரு கிராச்சட்ல 2 குவாவர்ஸ் இருக்கும், ஒரு கிராச்சட்ல 4 செமி குவாவர்ஸ் இருக்கும், ஒரு கிராச்சட்ல 8 டெமி செமி குவாவர்ஸ் இருக்கும். என்னுடைய ரிலேஷன் பார்ப்போம். கிராச்சட் = 2 குவாவர்ஸ் into 4 செமி குவாவர்ஸ் ஒரு கிராச்சட்ல 2 குவாவர்ஸ் இருக்கு, 4 செமி குவாவர்ஸ் இருக்கு, 8 டெமி செமி குவாவர். பாருங்க, குவாவர்ஸ்ல ஒரு ஃபிளாக் இருக்கும், அதனால ஒரு பீம் யூஸ் பண்ணிருக்கோம். செமி குவாவர்ஸ்ல 2 ஃபிளாக் இருக்கும், அதனால 2 பீம் யூஸ் பண்ணிருக்கேன். டெமி செமி குவாவர்ல 3 ஃபிளாக் இருக்கும், அதனால 3 பீம் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே வீட்டில் 2 நோட்டும் வாசிக்கலாம், 4 நோட்டும் வாசிக்கலாம், 8 நோட்டும் வாசிக்கலாம். அப்போ இதை கிளாப் பண்ணோம்னா சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4. நன்றி.